வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை வணங்கி இந்த பதிவுக்குள் செல்வோம். பொதுவாக பார்த்தோம்னா எல்லா கர்ப்பிணி பெண்களும் கிரகண நேரத்தில் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும், ஓய்வாக மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். எல்லா பெண் குழந்தைகளும் மகப்பேறு அடையிற நேரத்தில் அவர்களோட தாய்மார்கள் கிரகண நேரம் ஏற்பட்ட அந்த பெண்களுக்கு அறிவுரை கொடுப்பாங்க. கிரகணம் நேரத்தில் அமைதியாக படுத்துக்கிட்டு இருக்கணும், எந்த வேலையும் செய்ய வேண்டாம், காய் நறுக்கிறது, துணி துவைக்கிறது போன்ற எந்த வேலைகளும் செய்யக்கூடாது அப்படின்னு மிகவும் வலியுறுத்தி சொல்வாங்க அந்த கருத்தை. கிரகண நேரத்தில் வெளிப்படக்கூடிய அலைவீச்சில் ஏதோ ஒரு மாறுபாடு இருக்கிறத நம்ம முன்னோர்கள் உணர்ந்திருக்கிறாங்க. அதை சரியாக விளக்க முடியவில்லை என்பதால் எச்சரிக்கை உணர்வு தருவதற்காக ஒரு சில விஷயங்களை சொல்லி கொஞ்சம் பயமுறுத்தி வச்சுருந்தாங்க. கிரகண நேரத்தில் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு. நான் என்னோடய அம்மா கிட்ட கேட்டேன், ஏம்மா அந்த கிரகண நேரத்தில் எல்லாருமே இப்படி பயமுறுத்தி சொல்கிறீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு நான் கேட்டபோது ஒரு முறை எங்கள் அம்மா சொன்னாங்க, அவங்க சின்ன போதாக இருக்கும் பொழுது அவங்க வீட்டுக்கு எதிர் வீட்டில் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க வசதி இல்லாதவங்க. கிரகண நேரத்துலேயும் அவங்க மகப்பேறு அடைந்திருந்த போதும் அந்த பெண்மணி போயிட்டு முள் வெட்டி தான் அந்த காலத்திலலாம் அடுப்பெரிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க முள் வெட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க. அதன் பிறகு அந்த குழந்தை பிறந்த போது அந்த குழந்தைக்கு கையில் முழங்கை வரைக்கும் தான் இருந்தது. அதுக்கப்புறம் கை இல்லை, ஒரு கையில் அந்த குறைபாடு இருந்தது. அந்த மாதிரி நாம் ஏதாவது வெட்டினோம்னா அந்த மாதிரி ஒரு வெட்டுப்பட்டு நிலைமை மாதிரி இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. என்னால் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவும் முடியல. அதை இல்லை இப்படிலாம் இருக்காதுன்னு சொல்ல முடியல, ஒரு குழப்ப மனநிலை. ஆனால் இப்பொழுது சுவாமிஜி அவர்களோட இந்த விளக்கத்தை கேட்கும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்றது புரியுது. இப்போ நம்ம சுவாமிஜியோட கேள்வி பதிலுக்குள் செல்வோம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தொடர்ந்து மகரிஷி அவர்கள் அன்பர்களது சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்க, சில குழந்தைகள் பிறக்கும் போது பிறவியிலேயே குறைபாடுடைய குழந்தைகளாக இருப்பதற்கான காரணம் என்ன என்று சுவாமிஜி அவர்களை விளக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மருத்துவர்கள் இதுவரையில உயிர் என்பதே இருக்கிறது என்று ஒப்புக்கொள்ளவில்லை. இன்னும் மருத்துவ சாத்திரம் தெரியுமா, அது உயிர் இருக்கிறது என்றது ஒப்புக்கொள்ளவே இல்லை. அந்த உயிருக்கும் கருப்பதிவுக்கும் இரண்டாவது ஜெனட்டிக் என்றதோ அல்லது ஹெரிடிட்டரி குவாலிட்டி என்றதோ ஓரளவு ஒத்துக்கொண்டாலும் இந்த பதிவுகள் எல்லாம் திரும்பி இது பின்னால வருது என்றதை இன்னும் அவங்க ஒத்துக்கொள்ளல. அதனால அவர்களுக்கு சிலது தான் தெரியும். அந்த ஆராய்ச்சி எல்லாம் நடத்தினவங்க பழங்காலத்து மருத்துவர்கள், இந்த நாட்டுல நடத்தினவங்க, அவங்க அதெல்லாம் கண்டுபிடிச்சுதான் சொல்லி இருக்காங்க. ரெண்டாவது, இந்த சூரியன்ல இருந்து வரக்கூடிய பிளாக் ஹோல்னு சொல்றேன், இந்த ராகு கேது, அந்த ராகு கேது என்ற இரண்டு பிளாக் ஹோலுக்கு நேர்ல சூரியன், சந்திரன், பூமி, இந்த மூன்று அப்பதான் கிரகணம் பிடிக்கும். ஆகையினால அந்த நேரத்துல அது எதிர்ப்புறமான சக்தியாக உடலுக்கு நல்லதாக இருக்காது. அதனால அந்த காலத்துல உணவு உண்ணுவதோ அல்லது உண்ட உணவு அப்படியே இருக்கிறதோ மாத்திரம் அல்லாது கர்ப்பஸ்திரியாக இருக்கக்கூடியவங்களுக்கு மனநலம், அவர்கள் செய்யக்கூடிய செயல்ல எந்தெந்த விதமான எண்ணங்கள் இவர்களை பொறுத்து அதையெல்லாம் பதிவாகும். ஆகையினால அதை தவிர்க்கணும்னு வச்சிருக்காங்க, செய்து பார்க்கிறாங்க. எத்தனையோ வித கோளாறுகள்லாம் வர்றதையும் பார்த்துட்டே இருந்தாலும் கூட ஒரு உதாரணம் இப்போ ஒத்துக்கிட்டாங்க. இந்த பைத்தியகார ஆஸ்பத்திரியில மேநாட்டிலையும் சரி இந்த நாட்டிலையும் சரி பௌர்ணமி அன்னைக்கு அதிகமான வேகம் இருக்கும் எல்லாராண்டியும். அதை இப்ப பார்த்திருக்காங்க. அப்ப சந்திரன் பூர்ண சந்திரன் நாள்ல ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குதுன்றத ஒப்புகிறாங்க. அது மாத்திரம் இல்ல, நோய்கள் கூட அந்த காலத்துல இப்போ
அதிகரிக்கிறத பார்த்தாங்க. மூன்றாவது, இந்த ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு பாருங்க, இதெல்லாம் பௌர்ணமி அமாவாசை இந்த 2 நாள்ல தான் அதிகம். மாதம் முழுக்க ஸ்டாட்டிஸ்டிக் எடுத்து பார்த்தாங்க. இதுல இருந்து தெரிஞ்சு கொள்ளுங்களேன். ஆகையினால அந்த ராகு கேதுக்கு நேர்ல வர்ற போதுதான் கிரகணம் வர்றதுனால அந்த கிரகணம் நமக்கு தெரியக்கூடிய கிரகணமாக இருந்தால் அந்த காலத்துல கர்ப்பஸ்ரீகள் பூரண ஓய்வு எடுத்துக் கொள்வது அல்லாதே மனதை நல்ல முறையில அன்னைக்கு போய் அப்ப போய் உட்கார்ந்து சினிமா பார்த்துட்டு அவங்க அழுதாங்கன்னா நாமும் அழுதுட்டு வர வேண்டாம். இது அதாவது துட்டு கொடுத்துட்டு அழாருது. அந்த மாதிரி சினிமாக்கெல்லாம் போவானா, அப்படி ஒழுங்கா இருக்க வேண்டியது அவசியம்தான். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.